உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைப்படாது, உங்களை பிழைக்க வைக்க இயேசு உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். குடும்ப ஆசீர்வாத கூட்டம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையில் உள்ள டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜெபகோபுரத்தில் உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் மனதுருக்கம் நிறைந்த தேவனின் இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வல்லமையான பிரார்த்தனையை ஏறெடுப்பார்கள். Today the Lord says, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், I will bring joy into your family. நான் உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவேன். மறந்து விடாதீர்கள், ஜூலை 28ஆம் தேதி வரும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையில் உள்ள டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜெபகோபுர அரங்கத்தில் நடைபெறும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டு இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். எனக்கு மேல படிக்கணும்னு ஆசை, ஆனா படிக்க வசதி இல்லை. இதுவரை என் வாழ்க்கையில நான் தோல்வியை தான் சந்திச்சுட்டு வரேன். எங்க அப்பா எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. மற்றவங்க கிட்ட இருக்க டேலண்ட், பர்சனாலிட்டி என்கிட்ட இல்லை. என்னால மற்றவங்கள மாதிரி படிக்க முடியல. இதே போல் பல கேள்விகளோடு நீங்கள், அதற்கான பதில்களோடு நாங்கள் மீண்டும் யூடர்ன் 2012 ஜூலை மாதம் 29ஆம் தேதி சகோதரர் சாமுவேல் பால் தினகரன் கலந்து கொள்ளும் வாலிபருக்கென சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் யூடர்ன் 2012. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். So, are you ready for the U-turn? மறந்து விடாதீர்கள், ஜூலை மாதம் 29ஆம் தேதி யூடர்ன் 2012 வாலிபருக்கென சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜெபகோபுரம், நம்பர் 16, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, சென்னை 28. மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை இக்கூட்டத்தில் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பேரானந்தம் அடைகிறேன். அருமை செல்ல பிள்ளைகளை, நிறைவான பாக்கியத்தையும் பலனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். அவைகள் நன்மைக்கு எதுவானவைகள் தான், தீமைக்கானதால. இந்த உலகத்தின் தீங்கு உன்னை தொட்டிருந்தாலும் நான் வந்து உன்னை உயிர்ப்பிப்பேன், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில என்று நிறைவேறுவதாக. வெகு காலம் காத்திருப்பது மனதை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குமே. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் என்று ஆண்டவர் அழைக்கும் பொழுது, அவைகள் உருவாகும் பொழுது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாகும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவர் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தருவார். எங்கள் குடும்பத்திலே, என் மனைவியின் வாழ்க்கையிலே ஒன்றன் பின் ஒன்றாக இழப்பு 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 என்று பல இழப்புகளை பல வருடங்களாக நாங்கள் பார்த்து கொண்டே வந்தோம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மரித்து போவார்கள். என் தந்தையுடைய சரீரத்திலே பலன் குறைந்து கொண்டே போகும். தொடர்ந்து பல நோய்கள் என்னை பிடித்தன. Many diseases afflicted me after that. Diabetes என்னை பிடித்தது. I was afflicted by diabetes. 2 நுரையீரல்களிலும் TB என்னை பிடித்தது. TB attacked both my lungs. ரத்தமாய் வாந்தி எடுப்பேன். I was vomiting blood. எந்த நேரம் உயிர் போகும் என்று நினைத்தேன். And I used to think that I may die at any time. 2 சிறுநீரகங்களும் கெட்டு போயின. Both my kidneys failed. 2 கண்களும் கெட்டு போயின. Both my eyes were affected. பற்கள் எல்லாம் கெட்டு போயின. My teeth were affected. இருதயம் நின்று போய்விட்டது. My heart stopped. ஒன்று மாற்றி ஒன்று. ஆனால் இவைகள் அனைத்தின் மத்தியிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உங்களுக்கு உருவாக்குவேன் என்று. நீ காணாத சந்தோஷத்தை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் அப்பா, உருவாக்கி கொடுப்பேன். உன்னால நம்பவே முடியாது.
மார்த்தாளும் மரியாளும் அவர்கள் சகோதரனாகிய லாசருவை இழந்து போனார்கள். அவனை அடக்கம் பண்ணி 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 4 நாளாச்சு, ஏசாமி வரவே இல்லை. 4 நாள் காத்திருந்து 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 அவங்க நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. இன்னுமே எங்கள் சகோதரனுடைய சரீரம் நாற்றம் எடுத்து அழுகி போயிருக்கு. இனி ஏசாமி வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. 4 நாள் ஆயிடுச்சு. அந்த மனுஷீக நம்பிக்கையெல்லாம் இழந்து போன நேரத்தில் தான் இயேசு வந்தார். அநேக முறை நாம் கூட 40 வருஷம் ஒருவேளை நீங்கள் காத்திருந்திருக்க கூட. 30 வருஷம் இந்த மனுஷனால் பாடு, 20 வருஷம் பிள்ளையால் பாடு, வாழ்க்கை முழுவதும் தகப்பனால் பாடு. வேலை 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 என்று வேலைக்காக நான் தேடி அலைகிறேன். 10 வருஷமா உருப்படியான வேலை கிடைக்கல. எவ்வளவு உழைச்சாலும் 20 வருஷம் உழைச்சிருக்கேன், ஒன்றும் சேமித்து வைக்கல. நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான் என்ற நிலைமையில் ஒருவேளை நீங்கள் வேதனையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். இந்த நிலைமையிலும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அப்பா இறந்த வரைக்கும் அழுது 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 பாடுகளை அவர் சந்தித்தார். பாடுகளைத்தான் அவருடைய வாழ்க்கையாக அவர் அனுபவித்தார். ஆனால் மற்றொரு பக்கத்தில் ஜனங்களுக்காக அந்த பாடுகளின் மத்தியில் அழுவார். அந்த அழுகையை பார்த்து ஆண்டவர் மற்றவர்கள் கண்ணீரை துடைப்பார். ஆனால் நாட்கள் அப்படியே போய்விடவில்லை. ஆண்டவர் பிள்ளைகளாகி எங்களுக்கு எங்கள் பெற்றோரின் கண்ணீர் நிமித்தம் என்று சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், ஆனந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார், சகல ஜனங்களின் சிநேகத்தை கொடுத்திருக்கிறார். பொல்லாத தீங்கு அழிக்க முயன்றாலும், தவறான செய்கைகளை வார்த்தைகளை பேசினாலும் அவைகள் ஒன்றும் எங்களை தொடாதபடிக்கு எங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுவார்கள், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் உன்னை அழிக்க வந்து விழுவார்கள். ஆனால் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். நீ துன்மார்க்கரை குறித்து கலங்கவும் மாட்டாய், அவர்களை சபிக்கவும் மாட்டாய். நீ பாட்டுக்கு போயிட்டே இருப்ப, என் சித்தத்தை செய்து கொண்டு போய்கொண்டே இருப்பாய். அவர்களோ உன் பக்கத்தில் வந்து உன்னை அழிக்க வருவார்கள், விழுந்து போவார்கள். உனக்கே தெரியாது, விழுந்து கிடப்பான். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய். ஆபத்து காலத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை விடுவிப்பேன், அவனை கனம் பண்ணுவேன். என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கவலைப்படாதிருங்க. இந்த நாளிலும் இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்படியே உங்கள் வாழ்க்கை இருந்து விடப் போவதில்லை. இன்று ஒரு மாறுதலை கட்டளையிடப் போகிறார்.
தேங்க்யூ ஜீசஸ். இயேசு மார்த்தாள் மரியாளை தேடி வந்தார். 4 நாட்கள் அங்கலாய்த்து அழுத பிறகு எல்லாம் முடிந்தது. நம் சகோதரனுடைய சரீரம் நாற்றம் எடுத்து விட்டது, அழுகி போய்விட்டது என்று அவர்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்படிதான் நீ வாழணும் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இயேசு வந்தார். இயேசு வந்தார். இயேசு வந்தார். இயேசு வந்து, நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், இதை நம்புறியாமா என்று கேட்டார். மரித்தவனுடைய சகோதரியை பார்த்து, இதை நம்புகிறாயாமா என்று கேட்டார். அவள் அழுவதை பார்த்து அவரால் தாங்க முடியவில்லை. அவரும் உட்கார்ந்து அழுதார். ஒரு சகோதரியை பார்த்து அழுதார். மற்றொரு சகோதரிக்கு, இதை நம்புகிறாயா என்று விசுவாசத்தை அவளிடம் எதிர்பார்த்தார். அதுதான் இயேசு. ஒரு பக்கம் அவர் அழுவார் உங்கள் பாடுகளை பார்த்து, மற்றொரு பக்கம், இந்த நிலைமையிலும் உன்னை உயிரோடு எழுப்ப என்னால் முடியும் என்று நம்புகிறாயா? என் மகன் சங்கர், இதை நம்புகிறாயா? ராஜலக்ஷ்மி, இதை நம்புகிறாயா? அல்போன்ஸ், இதை நம்புகிறாயா? பார்த்திபன், இதை நம்புறியாப்பா? உன்னை வாழ வைப்பேன், கர்ப்பத்தை வாழ வைப்பேன், என்னால் முடியும், நீ அப்படியே இருந்து விட போவதில்லை என்று உங்களை பார்த்து கேட்கிறார். அழுது கொண்டே கேட்கிறார். ரொம்ப பாடுபட்டுட்டப்பா, ரொம்ப பாடுபட்டுட்டப்பா. கோமதி, நீ அழுதது போதுமா, போதுமா, போதுமா. இப்பொழுது உன்னை என்னால் உயிர்ப்பிக்க முடியும் என்று நம்புறியா என்று கேட்கிறார். கவலைப்படாது. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, நம்புறேன் சாமி, நம்புறேன் சாமி, நம்புறேன் சாமி. நீரே உயிர்த்தெழுதல், மரணத்தை அழித்து உயிரோடு எழும்பி இருக்கிறீரப்பா. எனக்கு வேறு நம்பிக்கை என்ன? என் நம்பிக்கை இனி நீர்தான். ஏசப்பா, நீரே என் நம்பிக்கை, நீரே நம்பிக்கை அப்பா, நீரே நம்பிக்கை. என்னை கைவிடாதிரும், என்னை கைவிடாதிரும், என்னை கைவிடாதிரும் என்று மார்த்தாள் சொன்னது போல சொல்லுவோம். உம்மை விசுவாசிக்கிறேன். யோபு சொன்னான், இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போய் நடுத்தருவில் சொரிந்து கொண்டு உழுதில் உட்கார்ந்திருக்கும் இந்த நேரத்தில் நீர் எதையும் செய்ய வல்லவர் என்று அறிந்திருக்கிறேன். நான் நம்புறேன் சார், எதையும் செய்ய வல்லவர் என்று அறிந்திருக்கிறேன். நான் நம்புகிறேன். என்னை பெரியவனாக்க உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். பதவியை இழந்து போய் தவித்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்களா? சங்கீதம் 71:21 வேதம் கூறுகிறது, உங்களை எல்லா பக்கத்திலும் உயர்த்தி உங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். He will increase your greatness on all sides and he will comfort you. He will comfort you. கவலைப்படாதீர்கள். கடைசியில் இயேசு வந்தார். மரியாள் மார்த்தாளுடைய கண்ணீரை பார்த்தார், விசுவாசத்தை பார்த்தார். அதன் பிறகு என்ன செய்தார்? அவர்கள் சகோதரனுடைய லாசருவின் கல்லறைக்கு முன்பதாக நின்றார். ஒரே வினாடி, லாசருவே, உன்னை பார்க்காம எனக்கு இருக்க முடியலப்பா, நீ செத்து போனவனாக எனக்கு வேண்டாம், நீ உயிருள்ளவனாக எனக்கு வேண்டும், ஆகவே நீ வெளியே கல்லறை விட்டு வா என்று சொன்னார். வா என்று சொன்னார். மரித்தவன் உயிரோடு வெளியே வந்தான். தேங்க்யூ லார்ட். மரித்தவன் உயிரோடு எழுந்து வந்தான். மரித்த வேலை திரும்ப வரும், மரித்த உறுப்புகள் திரும்ப செயல்பட ஆரம்பிக்கும், செத்துப்போன குடும்ப வாழ்க்கை திரும்ப உயிர் பெறும், இழந்து போன பரிசுத்தம் திரும்ப உயிரோடு எழும்பும். ஹல்லேலூயா. இந்த நாளில் அதற்கான கிருபை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அதற்கான வல்லமை இறைவனிடமிருந்து, தெய்வத்திடமிருந்து, ஜீவாதிபதியிடமிருந்து உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா,
ஸ்தோத்திரம். உங்களை தேடி இப்பொழுது வந்திருக்கிறார். உங்கள் அருகில இருக்கிறார். உங்களை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். கவலைப்படாத. அவரை நோக்கி, ஏசப்பா உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். நீர் மரித்தாலும் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுப்புகிற தேவன் என்று நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். இப்பொழுது உங்களை உயிர்ப்பிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி உயிர் பெற்ற சகோதரியுடைய அனுபவத்தை இப்பொழுது கேட்போம். அதே ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. என்னோட பேர் ஆனி. நான் திருச்சியில் வசிக்கிறேன். ஜான்வரி 24 ஒரு கையும் காலும் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப எடுத்து வைக்க முடியல, வண்டியில் ஏற முடியல, ஸ்டெப்ஸில் ஏற முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. 2 நாளைக்கு முன்னாடி வண்டியில் வருவாங்க, பிள்ளைங்களை தூவாங்க, மேலே ஏறுவாங்க. இப்போ வண்டியில் கூட அவங்கள ஏற முடியல. அதனால் என்னன்னு சும்மா சாதாரண கால் வலி சுழுக்குன்னு நினச்சா நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனது. கூப்பிட்டு போய் அவங்களை சுத்தமாக முடியல. அப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வச்சு அடுத்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போய் ரொம்ப அவங்களால 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியல. ஒரு ஸ்டெப்பு ஏறும்போது கீழே விழுந்துட்டாங்க அவங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் இது பண்ணோம். அவங்களால நடக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. திடீரானதான் இந்த மாதிரி. அன்பு சகோதரி ஆனி அவர்களின் உடல்நிலை மிகவும் பலவீனமாய் இருந்ததால் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பல்வேறு பிளட் டெஸ்ட்டும் சிடி ஸ்கேனும் எடுத்தனர் மருத்துவர்கள். டாக்டர் ஈவினிங்கே பார்க்க வந்தாங்க. ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட்டில் நார்மல்னு வந்துச்சு, சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டில். அப்புறம் டாக்டர் ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. சுத்தமாக பண்ண முடியல, கையிலையும் காலையும் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு இதில் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னாங்க, சீக்கிரமாகவே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாங்க. மருத்துவர்கள் பல்வேறு டெஸ்ட் எடுத்தும் இவர்களுக்கு என்னதான் சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று அவர்களால் ஒன்றும் முடிவு செய்ய முடியாமல் குழம்பி இருந்தனர். அந்த நேரத்தில் சகோதரி ஆனியின் உடல்நிலை மிகவும் மோசமான சூழ்நிலையில் கை கால்கள் முற்றிலும் செயலிழந்து ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டார். ஐசியூவில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அம்மா சொன்னாங்க, எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றிருங்க, ஏன்னா அதுக்கு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அம்மா சொல்லவும் அந்த டாக்டர் சொல்கிறாங்க, என்னைகிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க, என்னால் முடிஞ்ச வரலும் நான் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான், மீதி கார்டன் நம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி ஐசியூக்கு மாற்றிட்டாங்க. கான்சியஸ் மட்டும் இருந்தது, மற்றபடி 2 கையும் காலும் இடுப்பு கீழே ஒன்றுமே இல்லை. 4 பேர் சேர்ந்து தான் தூக்கணும். அதே மாதிரி எல்லாமே பெட் பேன் வச்சு தான் போகிற மாதிரி இருந்தது. அப்புறமா சரின்னு சொல்லி ஐசியூவில் வச்சோன்னே முதுகுலேருந்து தண்டு டெஸ்ட் எடுக்கும், நீர் எடுத்து அதை நாங்கள் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி அது எதனால இந்த ப்ராப்ளம்னு பார்க்கணுன்னாங்க. அதுலேயும் நார்மல்னு வந்துச்சு. டாக்டருக்கு இது எதனாலன்னு அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. எங்களுக்கு என்னன்னு டாக்டர் எங்களுக்கு சரியான ரிசல்ட்டும் சொல்ல மாட்டுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அந்த எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க, எடுக்காத டெஸ்ட் எதுவுமே இல்லை. அப்புறம் கடைசியாக அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு என்னை ஆம்புலன்ஸ் மூலமாக கூப்பிட்டு போய் நரம்பு டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் நரம்பு டெஸ்ட் எடுத்துல எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வராது, 100ல் ஒருத்தருக்கு தான் வரும், அந்த நரம்பில் தோல் உரியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெரும்பாலும் யாருக்கும் வராது, ஆனால் கஷ்டம் அப்படின்னாங்க. மருத்துவர்கள் இறுதியில் தங்களால் முடிந்த ஒரு சில விலையுயர்ந்த மருந்துகளை அன்பு சகோதரி ஆனி அவர்களுக்கு செலுத்தினர். இவ்வளோ பவர்ஃபுல்லான இது, அதனால தான் அவங்களுக்கு இந்த காஸ்ட்லியாக ரேட்டில் இருக்குன்னாங்க. அதை போட்டு அவங்க 5 நாளாக எந்த இம்ப்ரூவ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்க போட்ட இன்ஜெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு போய் 5 நாள் எந்த இது அப்படியே தான் இருக்காங்க. அவங்க வரும்போதெல்லாம் டாக்டர் பார்த்துட்டு நோ இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. எங்களோட வீட்டில் உள்ளவங்க எல்லாமே வெளியே இருந்துட்டு அப்புறமா என் குழந்தையெல்லாம் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஐசியூவில் பார்த்துட்டு. அதனால் 5 நாள் ஐசியூவில் இருந்துட்டு என்னை வார்டுக்கு மாற்றிடுங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை, இருந்தாலும் நாங்கள் உங்களை வார்டுக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி வார்டுக்கு மாற்றிட்டாங்க. வார்டுக்கு மாற்றினோன்னா அங்கேயுமே ஒன்றுமே பண்ண முடியல. அதான் ஒரு கையை பிடிச்சிருப்பாங்க, நமக்கு தெரியும் அவங்க பிடிச்சிருப்பாங்க, ஆனால் நம்ம கை ஆட்டோமேட்டிக் கீழே வந்துடும். ஒரு பொருளை பிடிச்சிருந்தாலும் ஆட்டோமேட்டிக் கீழே விழுந்துடும். அவங்களுக்கு அந்த கால் இருக்குன்னே தெரியாது. இப்போ தரையில் காலை ஊடினாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. இப்போ இந்த விரலாம் அசைக்கவே முடியாது, அவங்களால அந்த கட்டை விரல் எதுவுமே அசைக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறமேட்டு இனிமேல் இவ்வளோ அப்படியே இருந்துருவோமோ இல்லை அவ்வளோதானா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுவும் என் பசங்கள்லாம் பார்த்துட்டு ஐசியூலேருந்து வெளியே இருக்கும்போது அம்மான்னு கூப்பிடும்போது ரொம்ப மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டு டாக்டர் சொன்னாங்க நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க. திருப்பி வருவாங்களான்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. டாக்டரெல்லாம் சொன்னதை பார்த்தா திருப்பி அவங்க ஐசி விட்டு வீட்டுக்கு வருவாங்க ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன்.
இறுதியில் மருத்துவர்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் கைவிட்ட நிலையில் சகோதரி ஆனி மற்றும் அவர்கள் குடும்பத்தாரும் முற்றிலும் நம்பிக்கையற்று மனமுடைந்து சோர்ந்து விட்டனர். இந்த சமயத்தில் சகோதரி ஆனி அவர்களுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. எனக்கு கல்யாணம் 4 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை. ஒரு பால் அண்ணன்ட்ட வந்து இவங்க ஆகஸ்ட் மாதம் 2007 என்னமோ திருச்சிக்கு வந்தார். அப்போ அவங்க போய் நேரடியாக ஜெபம் பண்ணாங்க. அவரோட சொன்னார், அடுத்த வருஷம் நீங்கள் குழந்தையோடு இருப்பீங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் எங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சு. அதனால் ஒவ்வொரு நம்பிக்கையும் எங்களுக்கு ஜீசஸ் கால் மேலே இருக்குது. எனக்கு எதானாலும் பால் அங்கிள் ப்ரேயர் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக கேட்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, பாலனை ப்ரேயர் பண்ணி தான் எனக்கு குழந்தை கிடச்சிச்சு. அதனால் என்னோடய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் பாலனை ப்ரேயர் மூலமாக நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நான் அங்கே இருந்துட்டு திருப்பி ஜீசஸ் கால்ஸ்க்கு வந்து மெட்ராஸில் உள்ள ப்ரேயர் டவருக்கு ஃபோன் மூலயமா ப்ரேயர் பண்ணேன். என்ன சொன்னேன், என்னுடைய நிலையை வந்து எப்படியாவது பாலண்ணனுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பிரதர் சொன்னார், நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் சிஸ்டர், நீங்கள் விசுவாசமாக இருங்கன்னு. உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் Wherever we go in this world, ஒவ்வொரு நாளும் ஜெப கோபுரத்திற்கு வரும் உங்களுடைய ஜெப விண்ணப்பம் எனக்கு அனுப்பப்படுகிறது. all the prayer requests that you send to the prayer towers is compiled and sent to me wherever I am in this world. உங்கள் பெயர் மீது ஜெப விண்ணப்பத்தின் மீது என் கைகளை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறேன். இதுபோன்று சகோதரர் பால் தினகரன் அவர்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் சகோதரி ஆனி அவர்களுக்காக இறைவன் இயேசுவிடம் மிகுந்த பாரத்தோடு பிரார்த்தனை ஏறெடுத்தார். திருப்பி அந்த பிரதர் சொன்னார், அவரோட பர்சனல் ப்ரேயரில் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டர், நீங்கள் விசுவாசமாக இருங்கன்னு. எனக்கு அப்பயே நம்பிக்கை வந்துடுச்சு, பாலன் ஜெபிக்கு பர்சனல் ப்ரேயரில் நமக்காக ப்ரேயர் பண்ணுறாரு, நம்ம கண்டிப்பாக நடப்போம், ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுப்பாருன்னு நான் விசுவாசித்தேன். அப்புறம் பாலன் அவர் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் 24 மணி நேரத்தில் அவங்க எழுந்திரிச்சு உட்காந்தாங்க. இப்போ நானாகவே எழுந்திரிச்சு உட்காந்தேன், நானாகவே நின்னேன், நானாகவே நடந்தேன். என்னால் நம்பவே முடியல. அதாவது அவங்கள அந்த பாத்ரூம் கூப்பிட்டு போனால் நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் என்னால் முடியல, கீழே விட்டு விழுந்துட்டாங்க கீழே. இப்போ அடுத்த நாள் வந்து அவங்களே எழுந்திரிச்சு நடந்து போனாங்க, நம்பவே முடியல என்னால். டாக்டர் வந்து பார்த்துட்டு அவங்களாலே நம்ப முடியல, எப்படி நான் நடந்தேன் எப்படின்னு. நாங்கள் சரி வீட்டுக்கு கூப்பிட்டு வர நம்பிக்கையே கிடையாது, வந்தால் சும்மா அவங்க தான் ஒரு படுத்துருக்கணும் இது பண்ண அந்த மாதிரி நினச்சோம். ஆனால் இந்தளவுக்கு நடப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க. இப்போ பழைய விட நம்ம நல்லா தான் இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் என்னால் சந்தோஷத்தை சொல்லவே முடியல. ஆண்டவர் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு இவ்வளோ அற்புதமாக அண்ணனோட ஜெபத்தை கேட்டு எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாலனுக்கு வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணதுக்காக பாலனுக்கும் ஏசலிக்கிறார் ஊழியத்துக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. இப்போ நான் நல்லா இருக்கேன், கடவுளோட கிருபை. பாலன் குடும்பத்தோடு அவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து இது பண்ணாலும் சில பேர் அற்ப விசுவாசமாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் இது பண்ணுமா. நானே காதில் கேட்டிருக்கேன், என்னோட நானே சொல்லியிருக்கேன்னு பார்த்துங்களேன். சொல்லியிருக்கேன், இந்த சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி நானே இந்த சாட்சி சொல்கிறேன்னா இந்த சாட்சி சொல்லும்போது சொல்லுவேன், இவங்க ஏதாவது இது பண்ணி சொல்லுவாங்க, காசு கொடுத்து இது பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நானே சாட்சி சொல்கிறேன், எனக்கு அந்தளவுக்கு கடவுள் மாற்றிருக்கார். அந்தளவுக்கு அவங்களோட ஊழியம் வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா என் மண்ணோட மனைவி வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க நம்பிக்கையே படலை. இப்போ அவர் மூலிமா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ என் மனைவி இந்த நிலைமையில் நான் பார்க்குறேன். நான் இப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு இப்பொழுது ஜீவன் உண்டு, அவருடைய ஜீவன் இறங்குகிறது. இவர்கள் உறுப்புகளை உயிரோடு எழுப்பி திரும்பவும் நடக்க வைத்த தெய்வம் உங்களுக்கும் இப்பொழுது உங்கள் காயங்களை ஆற்றி உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணும்படியாக உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். தொட்டுகிறார். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அவருடைய ஜீவன் இப்பொழுது உங்களுக்குள் இறங்குகிறது. இயேசப்பா, தொடும் மது பிள்ளைகளை கட்டி அணைத்து மது தழும்புகளினால் கட்டி அணைத்து சுகமாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. செத்து போன உறுப்புகள் எல்லாம் உள்ளேயும் வெளியேயும் அவர்கள் சரீரத்தில் இப்பொழுது ஜீவன் பெறுவதாக, கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதாக. செத்து போன உறுப்புகளை இயேசுவின் நாமத்தினாலே நீ உயிரோடு எழும்பு என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன்.
மூளை திரும்ப செயல்பட ஆரம்பிக்கட்டும். கிட்னி செயல்பட ஆரம்பிக்கட்டும். லிவர் செயல்பட ஆரம்பிக்கட்டும். லங்ஸ் செயல்பட ஆரம்பிக்கட்டும். இருதயம் செயல்பட ஆரம்பிக்கட்டும். கை, கால், முதுகு, தண்டு எல்லாம் செயல்பட இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வாய் திறக்கட்டும். உமது பிள்ளைகள் பேசட்டும். கண் திறக்கட்டும். பார்வை திரும்ப வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. காது திறக்கட்டும். முகர்வு திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். தொண்டை திறக்கட்டும். இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கட்டும். ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ. இயேசப்பா, உமது மகிமை அவர்களுக்குள் இறங்குவதாக, கிருபையாய் இறங்குவதாக, 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 இறங்குவதாக. ஆனந்த தைலம் இறங்குவதாக, அபிஷேக தைலம் இறங்குவதாக. விடுதலை உமது வல்லமை உமது பிள்ளைகளுக்குள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். Now I want them to have a new life. தாரும், தாரும், தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் பெயரையும் சொல்லி அவர்களை உன்னுடைய செத்த நிலையிலிருந்து வெளியே வா என்று நீர் சொல்வதற்காக நன்றி. லாசருவே, உன்னுடைய கல்லறையில் இருந்து வெளியே வா என்று சொன்னீர். அப்படியே உமது பிள்ளைகளுக்கு அவள் கல்லறையில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக நன்றி. நன்றி. பாதாளத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக நன்றி. கொடாகுடி ஸ்தோத்திரம். உயிரோடு எழும்பி உட்கார செய்வதற்காக ஸ்தோத்திரம். கொடாகுடி ஸ்தோத்திரம், கொடாகுடி ஸ்தோத்திரம், கொடாகுடி ஸ்தோத்திரம். உயிர் பெற செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ. We give you all the glory, all the glory, Father, all the glory, all the glory. உயிருள்ளவராக கூடவே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், 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 கொடுத்திருக்கிறார். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் ப்ளீஸ். இனி நீங்கள் அழக்கூடாது, அழக்கூடாது. ஆனந்த மகிழ்ச்சியோடு வாழுங்கள். எனக்கு கர்த்தர் என்று உங்களுக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் எழுதி அனுப்புங்கள். இமெயிலில் அனுப்புங்க, லெட்டரில் அனுப்புங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய அற்புதங்களை கர்த்தர் என்று செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் சொல்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டாட போகிறோம். பயங்கரமான அற்புதங்களை கர்த்தர் என்று வானத்தின் மடகுகளை திறந்துவிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுப்பா, இனி பாடுகள் வரக்கூடாது. இயேசுவின் இரத்தத்தை அவர் மீது பூசி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. ஆமென். சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். God bless you. பொதிகை மலை சாரலும் குளிர்ந்த தென்றல் காற்றும் வீசும் குற்றாலத்திற்கு அருகில் உள்ள சுரண்டையில் வரும் ஆகஸ்ட் 10, 11 மற்றும் 12 ஆகிய 3 நாட்களும் தினமும் மாலை 5:30 மணிக்கு உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன், சகோதரி ஸ்டெல்லா தினகரன் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு விசேஷ பிரார்த்தனை ஏறெடுக்கும் இயேசு அழைக்கிறார் சுரண்டை பிரார்த்தனை திருவிழா. உங்களோடு சேர்ந்து உள்ளத்தை இணைத்து 2 பேரும் ஒருமனப்பட்டு நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். இயேசு கேட்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதற்காக தான் இந்த கூட்டம். கவலைப்படாதீர்கள். இன்று கோடான கோடி மக்கள் இறைவனின் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற காரணமாயிருந்த அன்பின் அப்போஸ்தலன் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பிறந்த ஊரான சுரண்டையில் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா. இந்த கூட்டங்களுக்கு வாருங்கள் பிரியமானவர்களே. நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது இயேசு நம் மத்தியிலே வருவார். வந்து நம் ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைப்பார். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் என்பதை நிரூபிக்கும்படி உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை தருவார்.
இயேசு அழைக்கிறார் சுரண்டை பிரார்த்தனை திருவிழா நடைபெறும் இடம் சங்கரன் கோவில் சாலை, EB அருகில், சுரண்டை, திருநெல்வேலி மாவட்டம்.